ஏன் மலரு முன்னாலாம் ஓயாமல் இங்கே வருவா, இப்போல்லாம் நீ வரவே மாட்டேங்கிற. முன்னாலாம் நீ வந்தால் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பியா, எரிச்சலாக இருக்கும். ஆனால் இப்போ நீ வரலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன் இப்போல்லாம் வரவே மாட்டேங்கிற? முன்ன மாதிரி வந்து இருந்துட்டு போகலாம்ல, வாரத்துக்கு 2 நாள். அப்படியே அண்ணனையும் கூட்டிகிட்டு வரலாம்ல. அண்ணனை ஏன் தனியாகவே விட்டுட்டு வர? பாவம், தனியாக தானே சமைச்சு சாப்பிடுவாங்க. இங்கே வந்தால் ஜாலியாக இருக்கும்ல, இப்படியே வேலைக்கு போகலாம்ல. இல்லை மீனா, முன்னாடிலாம் வருவேனா, எனக்கு அப்போ ஒன்றும் தெரியல. இப்போ வெளியில் போனாவே யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, அதனால் வெளியில் வரவே கடுப்பாக இருக்குது. அம்மா வீட்டுக்கு வரதும் பிடிக்கல, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி நம்ம வீட்டில் இருந்துக்கலான்னு இருந்தேன். சரி இங்கே வந்து ரொம்ப நாளாச்சு. அம்மா தான் ஃபோன் பண்ணி வா வான்னு சொன்னிச்சு. அதோட மிளகாத்தூள் எல்லாமே காலியாக போச்சு. நீ வந்தாலும் அம்மா அரைச்சி தரணும்ல. 2 நாளைக்கு இருந்துட்டு தான் போனேன். அவங்கள வேலை விட்டு இப்படியே தான் வர சொன்னி, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். லீவ் அப்போ எல்லாரும் உட்காந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தால் நல்லாவே இருக்கும்ல. அச்சோ, காஃபி குடிச்ச பாத்திரம்லாம் கழுவவே இல்லையா, அத்தை வந்து திட்ட போகிறா. நான் கழுவிட்டு வரேன் தானே சொன்னேன், அதுக்குள்ளே நீ கூப்பிட்டியா? அதோட இங்கே வந்துட்டு மறந்தே போயிட்டாங்க. இது இங்கே காஞ்சி போய் கிடக்கும், என்ன பண்ணுறது? பாத்திரம் தானே டெய்லி எப்போ பார்த்தாலும் நீ தானே கழுவுறது சமைக்கிறது நீ தானே பார்க்குற. நான் வந்தாலும் கூட நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் அம்மா செய்யட்டுமே, விடு. நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம பேசி எவ்வளோ நாள் ஆச்சு. பேசிக்கிட்டு நல்லாதான் இருக்கும். நினச்ச நேரத்துக்கு சாப்பாடு வராது, அத்தை செய்வாங்களா? அதெல்லாம் அம்மா செஞ்சுக்கிறோம். அம்மா செஞ்சு தானே வெள்ளாலும் சாப்பிட்டோம். அதுக்கு சமைக்க தெரியாதுன்னு நடிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா. அது சூப்பராக சமைக்கும். எங்கே நம்ம நல்லா சமைச்சா டெய்லி நம்மளே சமைக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி முன்னாலாம் நல்லா தான் சமைக்கும். நீ வந்ததுலேருந்து கொஞ்சம் அப்படியே மக்கர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எல்லோரும் ஒன்றே சமைக்க சொல்லுவாள். நைஸாக எஸ்கேப் ஆயிடுச்சு தெரியுமா. எங்கள் அம்மா சரியான கில்லாடி. அதை பற்றி எனக்கு தானே தெரியும். என்ன மலர் சொல்கிறேன், நெசமாக சொல்கிறேன். அத்தை நல்லா சமைப்பாங்களா? அட ஆமாம் மீனா, அத்தை உன்ட்ட சொன்னதே இல்லையா? எங்கள் அம்மா அப்படி சமைப்பாங்க. எங்கள் அம்மாலாம் முன்னாடிலாம் கல்யாணக்கார வீட்டுக்கெலாம் சமைக்க போவாங்க தெரியுமா. அங்கேருந்தே கற்றுக்கிட்டு வந்துச்சு. கொஞ்ச நாள் நல்லா தான் செஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தா இடையில கோக்குமாக்கு பண்ணிடுச்சு. என்னம்மா அப்படி பண்ணுறேன், நான் தனியாக இருக்கும்போது கேட்டேன். அப்போ தான் சொல்லுது, நான் நல்லா சமைக்கிறதுக்கும் அதை செய்ய இதை செய்யும் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகிறேன் கேடி. அப்போ நம்ம பையனும் அதனால தான் நான் ஒழுங்காக செய்கிறதே இல்லை. இனிமேல் நம்மளை அதை செய்ய இது செய்யும் சொல்லுவாங்களா, இருக்கிற தின்னுட்டு போவாங்கல்ல அப்படின்னு சொன்னிச்சு. நல்ல விவரம் தான் அத்தை. அடியே இங்கே உட்காந்து 2 பேர் யார் கதையை பேசிக்கிட்டு இருக்கே. அங்கே காலையில் காப்பி குடிச்ச பாத்திரம் காப்பி குடிச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு. அப்படியே இங்கே காஞ்சி போய் கிடக்கு. அதில் தண்ணி கூட ஊற்றல. அதை கூட கழுவாமல் 2 பேர் வந்து இப்படி உட்காந்து பேசிக்கிறீங்களா. அதெல்லாம் யார் கழுவுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கே. என்ன மீனா நீ இப்படி பண்ணுற? நீ நல்லா தானே வேலை வைப்ப. இந்த மலர் வந்து உனக்கு எடுத்து விட்டால, வேலை வைக்காத அம்மாவே பார்க்கணும்னு சொன்னால அவ. இல்லைங்க அத்தை, இன்னைக்கு தான் கிளாஸு காலேஜ் எதுவுமே இல்லை. அதனால தான் அத்தை கடுப்பாக இருக்குது. கொஞ்சம் நேரம் கழிச்சு வேலை பார்த்துக்கிறோமே. நான் பார்த்துக்கிறேன். ஏம்மா இன்னைக்கு ஒரு நாள் தான் நீ பார்த்தானே, டெய்லி அவள் தானே பார்க்குறேன். என்னமோ நீ ரொம்ப அழுவுப்பட்டுட்டு போகிற. நீ நல்லா சமைப்பாயின்னு அவள்கிட்ட சொல்லிட்டு இன்றைக்கி வேறு ஒன்றே தான் சமைச்சு தர சொல்லி சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க. நீ என்னமோ பாத்திரம் கழுப்புறதுக்கு அலுப்புப்படுற. போய் சமைக்கிற வேலையை பாரு. அப்பா தான் காலையில் மீன் கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார்ல, போய் சமைச்சு முடிச்சுட்டு கப்புடு நாங்கள் வந்து அப்படியே ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டு ஒரு தூக்கத்தை போடுறோம். இன்றைக்கி சாயங்காலம் படத்துக்கு வேறு போகலாம் நாங்களாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ வேறு என்னடி நான் சமைச்சா நீங்களாம் திட்டுவியடி. வேணாண்டி, அவள் தான் மீனாதே நல்லா சமைப்பாள்ல, அவளே சமைக்கட்டான். அத்தை சும்மா நடிக்காதீங்க. நீங்கள் எப்படி சமைப்பீன்னு மலர் என்ன சொல்லிட்டு அன்னைக்கு நீங்கள் தான் சமைக்கிறீங்க. நாங்கள் இன்றைக்கி உங்கள் சாப்பாட்டை தான் சாப்பிட போகிறோம். வெங்காயம் தக்காளம் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, அதெல்லாம் நறுக்கி தரோம். உட்காந்த இடத்துல நறுக்கி தரோம். நீங்கள் நின்று இடத்துல நின்று சமையல் வேலையை மட்டும் பாருங்கள், சரியா? இந்த மலர் பார்க்குறதுல சும்மாவே இருக்க மாட்டாங்களே, நல்லா சமைக்கிறேன். அதுக்கு தான் ஒழுங்காகவே சமைக்கிறதே இல்லை. சும்மா ஏனோ தானே நோப்பி இப்போ பார்க்குற வேலை இருக்கே. இன்னைக்கு நம்மளை விட மாட்டாளுங்க போலுங்களே. 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாளுங்க. முன்னாடியாச்சும் கச்சி போட்டுக்கிட்டு இருப்பாளுங்க. அதனால மீன் பிறகு சமைச்சிருவா. இப்போ 2 ஒன்று சேர்ந்துட்டு நம்ம உசுரில் வாங்குது. இந்தாங்கடி வெங்காயம் எல்லாத்தையும் உறிஞ்சு நல்லா நறுக்கி வைங்கடி. கொஞ்சோண்டு பிரியாணி வேறு செய்யணும். பிரியாணிக்கு தகுந்த மாதிரி நறுக்கிட்டு அப்புறம் குழம்பு கொஞ்சம் நறுக்கி வைங்க, சரியா? என்ன மலர், அத்தை சொன்னோன்னு போய் டான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எப்போன்னு நினச்சிருப்பாளோ. சரி நீ சமயக்கட்டிலேருந்து நமக்கு ஃப்ரீ தானே. இப்படி வெங்காயத்தை எப்போ உரிக்கிறது, கண்ணு வேறு எரியும் சொல்லியுமே. அதை பேசிக்கிட்டே உரிப்போம் மீனா. ஏதாச்சும் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோன்னா வச்சுக்கவே உரிக்கிறதுவே தெரியாது. அப்புறம் சாயங்காலம் படத்துக்கு வேறு போகணும்ல. டிக்கெட் அண்ணனை புக் பண்ண சொல்லிட்டியா? என் வீட்டுக்கார் வேறு எப்போ வராந்தில்ல, வர சொல்லணும். எல்லோரும் சேர்ந்து போவோம். போய் எவ்வளோ நாள் ஆச்சு? என்ன படத்துக்கு போகலாம்? இப்போ எது நல்ல படமாக இருக்கோ அதை பார்த்து புக் பண்ண சொல்லுவான். இடங்களுக்குதான் என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஃப்ரீ வேறு, போயிட்டு வரலாம். சரி வெங்காயம் தேடி வேமா உரிப்போம். இல்லைன்னா அத்தை மனசு மாட்டிடுவாங்க. இப்போவே குடிச்சு கொடுத்தாதே அவங்க சமைப்பாங்க. என்னடி வெங்காயம் உரிச்சிட்டீங்களா? என்னடி அதுக்குள்ளே உரிச்சிட்டியா? என்ன வேகத்தில் தாண்டி உரிச்சியே? இருக்கிற வெங்காயம் எல்லாத்தையும் உரிச்சிட்டியா? ஒரு 4 வெங்காயம் உரிச்சிட்டு மிச்சம் தைக்க வேண்டியதாண்டி. சின்ன வெங்காயம் வேறு உரிக்கணுண்டி. மீன் குழம்புக்கு இந்த பெரிய வெங்காயம் போட்டால் நல்லா இருக்குமா? இன்னிச்சு கிடக்குண்டி. சின்ன வெங்காயம் போட்டால் மீன் குழம்புக்குலாம் நல்லா இருக்கும், கறி குழம்புக்கும் நல்லா இருக்கும். இந்த பெரிய வெங்காயம் பிரியாணிக்கு தாண்டி நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட போய் கொடுத்தேன் பாரு. உங்களுக்கு தெரியாதா? ஏன் மீன் உனக்கு தெரியாத? அவள்கிட்ட போய் பேசிக்கிட்டு எல்லா வெங்காயத்தையும் முடிச்சு தள்ளிட்டீங்களா? நீ வெங்காயமே வீட்டில் இல்லை, போங்க. ஐயோ ஆமாத்தே, மீன் குழம்புக்குலாம் சின்ன வெங்காயம் தானே போடணும். எனக்கு யாவுமே இல்லையத்தே. ஒரு சின்ன வெங்காயம் இல்லை போல, அதையும் எடுத்து வந்திருக்கேன்னு நினச்சி நானும் பேசிக்கிட்டே உரிச்சிட்டேன். சரி இருக்க வச்சு சமைங்க. நான் சொல்லிவிட்டு அப்புறம் குழம்பு நல்லா இல்லைன்னு சொன்னால் நான் பொறுப்பில்லை. சின்ன வெங்காயம் போட்டால் மீன் குழம்பு நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் போட்டால் இனிச்சு கிடக்கும். நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா நான் பொறுப்பில்லப்பா. நீ வேணுனே நல்லா இல்லாமல் வச்சுக்கிட்டு வெங்காயம் கோளாற போச்சுன்னு சொன்னீங்கன்னா வச்சுக்க, நான் கொண்டே விடுவேன். சின்ன வெங்காயம் வச்சு தான் போகல, பெரிய வெங்காயம் வச்சு நல்லா வைப்பாங்க. போ நீ போய் ஒழுங்கா வைப்போ. தக்காளி பச்சை மிளகாலாம் எடுத்துகிட்டு வாங்க. இஞ்சி பூண்டு எடுத்துகிட்டு வாங்க. அதெல்லாம் நாங்களே இது பண்ணி தந்துடுறோம். நீங்கள் பண்ண வரைக்கும் போதுமா? வெங்காயம்லாம் எடுத்தாந்து கொடுத்தனா இருக்கிற வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரே நல்லா காலி பண்ணிவிட்டு நாளைக்கெல்லாம் என்ன பண்ணியிருந்தில்ல, காலை அடியில் உட்காந்துருப்பிய போல். அப்புறம் ஒரு வாரத்துக்கு வயிற்ற காய போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். இப்படி சமைச்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். இருக்கிற வெங்காயத்துக்குள்ள உரிச்சு தள்ளியிருக்காங்க பேசிக்கிட்டு. போயிட்டு வர்றதுக்குள்ளே உரிச்சு விட்டாளுங்களே. அம்மா குழம்பு நல்லா இல்லைன்னா உடனே வெங்காயத்தை குத்த சொல்லிடுமீனா. எங்கள் அம்மாவை பற்றி தெரியும்ல. சரி விட, அத்தையை சமைக்க சொல்லியாச்சு. எப்படி இருந்தாலும் நீங்கள் சாப்பிட்டு தானே ஆகணும்.
என்னம்மா 2 நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கியே, வேலை எதுவும் இல்லையா? எங்க உங்க அத்தையை காணோம்? ஏம்மா மீனா? இல்லைப்பா சும்மாதே பேசிக்கிருந்தேன். நாங்கள் பேசுறது உனக்கு பொருட்களையே வந்தோன்னே உங்கள் வீட்டுக்காரம்மாவதையும் கேட்குறியா? அவங்க இங்கே சமயக்கட்டில் தான் இருப்பாங்க. போங்க கூட மாட்டோம் ஒத்தாசை பண்ணுறதா பண்ணுங்க. இன்றைக்கி அவங்க சாப்பாடு தான். இன்றைக்கி மீனெல்லாம் அங்கே அடுப்படி பக்கமே போகலை. மனசை கொஞ்சம் தேத்திக்கிங்க சொல்லிட்டேன். ஐயய்யா, என்னம்மா சொல்ற? அவன் மீன் கறியா? அவள்கிட்ட கொடுத்திய சாம்பாரே அவன் ஒழுங்கா வைக்க மாட்டா, இதுல மீன் கறி வேறயா? ஐயையோ, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வாங்கிட்டு வராம இருந்திருப்பேன். இல்லைன்னா கடையில எனக்கு மட்டுமாச்சும் பார்சல் வாங்கிட்டு வந்திருப்பேனே. ஏன் மீனா, நீ என்னாச்சும் ஒரு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது? இப்படியா முடிவெடுப்பீங்க 2 பேரும்? இல்லை மாமா, மலர் தான் சொன்னா அத்தை சூப்பராக சமைப்பாகலாமே, நீங்களாம் ஓயாம இதை செஞ்சுதான் அதை செஞ்சுதான்னு கேட்டுக்கிட்டே இருக்க வந்து ஒழுங்காக சமைக்க மாட்டேங்கிறாளாமே. அதனால சமைச்சு பார்ப்போம், இன்னைக்கு சாப்பிட்டு பார்ப்போம், ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் விடுங்க. ஏன் மீனா, இந்த மலர் பேச்சை கேட்டுக்கிட்டா நீ இப்படி பண்ணுனே? கவுத்துட்டியம்மா. அவ ரொம்பலாம் நல்லா சமைக்க மாட்டாம்மா, ஏதோ சமைப்பா. இவளுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கு போல. அவ சாப்பாட்டே சாப்பிட்டு சாப்பிட்டு இவளுக்கு அப்படியே பழகிருச்சு. அட கவுத்து புட்டியில இப்படி. என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்னி? நல்லா சமைக்க மாட்டேன். இவ்வளோ நாள் தின்னது கசந்து கிடந்துச்சோ. இப்போ நல்லா சமைக்க வேணாம். இனிமேல் டெய்லி நானே சமைப்பேன். மீன் இனிமேல் நீ சமைக்காத, நானே சமைக்கிறேன். இந்த மனுஷன் எப்படி திங்கிறான்னு பார்ப்போம். எத்தனை நாளைக்கு கடையில் வாங்கி திங்கிறான்னு பார்ப்போம். அதுக்கேண்டி நீ இப்படி பத்திரக்காளி மாதிரி கத்தியோடு வந்து நிற்கிற? சும்மா ஒரு பேச்சுக்கு தானேண்டி. உன் சமையலை சாப்பிட்டு தானே இந்த உடம்பு வளர்த்து வச்சிருக்கேன். முன்னாடி இப்படி தானே வந்து இப்போ எப்படி பாடிகார்ட் ஆயிருக்கேன் பத்தியா? சூப்பராக படிக்கிற இருக்கே மலர், பார்த்தியா மாமாக்கு குசும்ப? என்னங்க குழம்பு எல்லாம் வச்சுட்டீங்களா? எப்போதும் கத்தியோட இருக்கே, நாங்களே வெங்காயம் எல்லாம் இது பண்ணி தந்துட்டோமே. நான் குழம்பு வச்சு ரொம்ப நேரம் ஆச்சுடி. வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட வந்து இன்னும் சந்தோஷ் பை வரலையோ? அவன் வாரானா என்ன தெரியல. ஃபோன் பண்ணி கேள்வி. மீன் அவங்க அம்மா வேறு வரேன்னு சொன்னாங்க. வந்துட்டாங்களாங்க? என்னம்மா சொல்கிற? குழம்பு வச்சுட்டியா? வாசமே வரல. நீ அப்படி என்னம்மா குழம்பு வச்சா? இத்தனை கூட வாசம் வரலையம்மா. கறி குழம்புலாம் நல்லா வாசம் வரும். மீன் வறுத்தியாக இருக்கல. மீன் வறுக்கும் போது வாசம் பக்கத்து வீட்டு வரைக்கும் வருமே. மூக்கை தொலைக்க இங்கே ஃபேன் ஓடுது, மூக்குக்கே ஏறக்கானே. நீ என்னென்னே வறுத்து வச்சுக்கேன்னு தெரியலையே. இன்னைக்கு சாப்பிட்லாமா? அப்பா சொன்ன மாதிரி கடையில் தான் ஆர்டர் போட்டு சாப்பிட்ணுமோ? அவன்கிட்டே மீன் பண்ணிட்டியா? ஆமாம் மலர், மீனெல்லாம் வறுத்தா அப்படி வந்து பக்கத்து வீட்டில் வறுத்தால காலையில், அதெல்லாம் எப்படி வாசம் வந்துச்சு? அத்தை வறுத்தாங்களா என்னன்னே தெரியலையே, வாசமே வரலையே. இன்னைக்கு போச்சு. நீ பலிகாடு நம்ம தானே, நம்ம தலையில் நம்மளே மண்ணலி போட்டுக்கிட்டோம். ஐயோ, என் தங்கச்சி வேற வர சொல்லியிருக்கலா? அவ வேற நீ பள்ளிக்காடாக வேணா. அவ வீட்டில் இருக்கட்டும், நாளைக்கு வர சொல்லுவோம். நாளைக்கு என் மருமகளை சமைச்சு போட்டு சொல்லுவேன். இப்போ சமைச்சது சாப்பிட்டா எல்லாரும் பரலோகம் போக வேண்டியதே. உங்களுக்கு அவ்வளோ திமிராச்சா? போங்க, நீங்களே சமைச்சு சாப்பிட்டுங்க. போங்க, எனக்கு சாப்பாடு வேணா ஒன்றும் வேணாம், நான் போகிறேன். இல்லை, சும்மா நண்டி சொன்னி. ஒரு பேச்சுக்கு சொல்லக்கூடாதா? வாசனா நல்லாதே வந்துச்சு. அது இன்னும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கு. மீன் யார் வரத்தாலும் வாசம் வரத்தையும் சொல்லி வராமல் இருக்குமா? நீ ஒரு ஆள். என் தங்கச்சி இந்த வந்துக்கிட்டு இருக்கா, வந்தோன்னு போய் கூட்டிட்டு வர, எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். சந்தோஷம் லேட்டாக தான் வருவானா? இல்லைன்னா சாப்பாடு எடுத்து நான் கொண்டு கொடுத்துட்டு வந்துடுறேன் உனக்கு, சரியா? ஆமாங்க அத்தை, மீன் குழம்பு, மீன் வறுக்கிறது, கறி குழம்பு வரலாம் அப்போவே வந்துருச்சு. சும்மா தான் உங்களை கிண்டல் பண்ணோம். நீங்கள் நல்லா சமைப்பீன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் சும்மா இது பண்ணாதீங்க, சும்மா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காது. விளையாட்டுக்கு தானே சொன்னேன். என்ன மலர்? ஆமாம்மா, சும்மா தாம்மா சொன்னோம். போம்மா, சாப்பாடுலாம் எடுத்துமா, சாப்பிட்லாம், பசிக்குது. இந்த மாதிரி சந்தோஷமா இருந்து எவ்வளோ நாளாச்சு. இப்போதான் எனக்கு மனசு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இன்னைக்கு சாயங்காலம் திருஷ்டி சுற்றி போடணும். ஊருக்கண்ணே நம்ம மேலே தான் இருக்கும். இந்த பானு வேற அங்கே பக்கத்துலேயே நின்றுட்டு போனா, வீட்டுக்குள்ளே வரலையே. அவள் பார்த்துட்டு போய் சொல்லியிருப்பா ஊருக்குள்ள. ஒரே சிரிப்பாக இருக்குன்னு கண்டுபட்டு போயிடும். சாயங்காலம் திருஷ்டி சுற்றி போட்டுருங்க, மறந்துடாதீங்க, சரியா? பூசணிங்க வாங்கி அந்த நேரம் உடைக்கணும். சரிங்க, நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். எல்லாரும் சாப்பிட்லாம். சந்தோஷம் மட்டும் ஒரு பாக்ஸில் எடுத்து வைக்கிறேன், நீங்கள் கொண்டு போய் கொடுத்துருங்க.